யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பட் இதில் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கும் பாருங்கள். அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா பேக்கிங் ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு. அங்கே கிழிஞ்சி அதே மாதிரி ரீபேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி, உள்ளே இருக்கிற பொருளாச்சு ஒழுங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி ஓப்பன் பண்ணேன். பாருங்கள் கடைசி என்ன நடந்திருக்குன்னு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அண்டு நிறைய இடத்துல கட் பண்ண இதுவும் அப்படியே தெரியுது பார்த்திங்களா. ஆல்ரெடி அவங்க கட் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு மட்டும். ஸோ பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, க்ரியேட்டர் கம்யூனிட்டி. ஓகே, யூடியூப் க்ரியேட்டர் கம்யூனிட்டி. இதில் ஒய்யில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஒய் கொஞ்சம் துண்டாக இருக்குது பார்த்திங்களா. ஏன்னா அது மேலே இருந்த ஸ்டிக்கரை யாரோ எடுத்திருக்காங்க. அது நான் அப்புறமா தான் பார்த்தேன். பட் இது வாய்ஸ் ஓவரில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேப் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ, இந்த டேப்பு ஏதோ டபுள் சைட் டேப்னு நினைக்கிறேன். ஸோ அதை லைட்டாக வச்சுருக்காங்க. லைட்டாக பாருங்கள், நம்ம விரலை இப்படி தொட்டோனையும் வந்துடுச்சு. என்னடா இது டே. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் பேக்கிங், ரீபேக்கிங் தான் சொல்லணும். ஸோ உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ யூடியூப் கொடுத்த ப்ராடக்ட் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். டன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியேன்னு இருக்குல்ல. ஸோ ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷூஸ், சாக்ஸ். ஓகே, அதில் க்ரியேட்டர் கம்யூனிட்டின்னு ஒரு லோகோ போட்டிருக்காங்க. எனிவே நல்லா இருக்குது. பட் இதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. சும்மா மெமரபுளாக வச்சுக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகேவா, பட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓரமாக வச்சிடறேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸை எடுக்கலாமா வேணாம். இதில் இந்த கார்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ டிட் இட், you leveled up your creator journey and this box is a little high five from us to you. Keep experimenting, keep creating and keep inspiring your audience. The best is yet to come. Okay, thank you. ஸோ படித்தாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா க்ரியேட்டர் கம்யூனிட்டி. ஸோ இந்த அட்டை ஒன்று இருக்குது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸில் 2 ஐட்டத்தை பார்த்துட்டோம். ஸோ ஒரு சாக்ஸு, ஒரு அட்டை, அண்ட் திஸ் இஸ் த மெயின் கிஃப்ட், ரைட்டா. இந்த மெயின் கிஃப்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். 1 2 3ன்ற மாதிரி மேட் இன் சீனான்னு போட்டு இருந்துச்சு. ஓகே, மேட் இன் சீனானா எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். பட் எனக்கு ஒரு ஷாக்கிங் கொடுத்தானுங்க பாருங்கள். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. காரணம் என்ன உள்ளே இருக்குன்னு யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? இது உள்ளே என்ன இருந்திருக்குன்னு முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்கள். இது உள்ளே என்ன இருந்துச்சுன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டான். என்னடா இது? டைரி. ஆமாங்க, டைரி. எவனோ ஏதோ ப்ராடக்ட் இருந்திருக்கு. அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு நமக்கு டைரி வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட் அதில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்னா, அது டம்ளர்னு சொல்லுவாங்க, பெரிய டம்ளர். அதில் ஸ்டாப் போட்டு நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் யூடியூப்போடைய லோகோ இருக்கும். எனிவே, இந்த ஃபினோலாக்ஸ் டைரியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் இது இருந்தாலும் இது 2026ன்றது எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. எனிவே கைஸ், நம்மளுக்கு யூடியூபோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இதை ஃபினோலாக்ஸ் இந்த டைரியை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கீ செயினையும் உள்ளே இருந்துருக்கும். அதையும் ஆட்டையை போட்டாங்க. 2 ஐட்டத்தை ஆட்டையை போட்டாங்க.